மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவகாலத்தின் 3வது நாளில் அன்பு என்னும் சிந்தனையை சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். அன்பு என்பது கிறிஸ்தவத்தின் மையப்புள்ளியாகும். அன்புதான் படைப்பு முழுவதற்குமான அடிநாதம். அன்பு என்பது உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஓர் இயல்பு. அன்பே கடவுள் என்று சொல்வதன் பொருள் இதுதான். அன்பு அனைத்தையும் கடந்தது, அனைத்திற்குள்ளும் இருப்பது. அன்பு ஓர் வாழ்நிலை. இதில் ஏற்புடைமை, அர்ப்பணிப்பு, தன்னிலை மாற்றம் போன்ற பண்பு நிலைகள் நீக்கமற நிறைந்திருக்கின்றன. அன்பு ஒரு கொடுக்கும் மனநிலை. அது பீரிட்டு வெளிக்கிளம்பும் நீரூற்றை ஒத்தது. நீரூற்று தண்ணீரை வெகு வேகமாக வெளியேற்றி கொண்டே இருக்கும். நீரூற்று தானே வறண்டு போனால் ஒழிய எவரொருவராலும் நீரூற்றுக்குள் நீரை உட்புகுத்த முடியாது. அதன் வேகத்தை மட்டுப்படுத்த முடியுமே தவிர நிறுத்திவிட ஒருபோது முடியாது. அன்பும் அத்தன்மையதே. கடவுளின் பீரிட்டு பாயும் அன்புதான் அனைத்து படைப்பிற்குமான காரணம். அணுவெடிப்பு கொள்கை அண்டம் உருவாவதை இப்படித்தான் சொல்கிறது. அணு ஒன்று வெடித்து சிதறிக்கொண்டே இருக்கிறது. சிதறும் துளிகள் எல்லாம் படைப்புகளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. வெடித்து சிதறிய அணுதான் கடவுளின் அன்பு. அந்த அணு இன்னும் வெடித்து பரவிக்கொண்டே இருக்கின்றது. நாம் அன்பர்கள் என்பதை கொடுத்து கொண்டே இருக்கும் பண்பில்தான் உணர முடியும். இது தவிர அனைத்திற்கும் மேல் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. அது என்னவென்றால், அன்பு ஓர் உணர்நிலை. இது மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றல்ல, மாறாக அன்பு செய்பவர்கள் மட்டுமே உணரக்கூடியது. மற்றவர்கள் உங்கள் அன்பை உணரவே முடியாது. மற்றவர்களை உணர செய்யும்படியாக செய்யப்படுவது அன்பே கிடையாது. அது ஒரு அசைன்மெண்ட். கடவுள் தன்னை அன்பாக உணர்கிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் படைப்புகள் உருவாகின்றன. மற்றவர்கள் உணரும்படி ஒருபோதும் கடவுள் கேட்டுக்கொள்வதில்லை. கடவுளைப் போல் அன்புணர்வு கொள்வோம்.